உலகத்தில் 3 யூகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே ஒருவர் யார்? அவர்தான் விஷ்ணுவின் 6வது அவதாரம் பரசுராமர். ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகை தேவிக்கும் பிறந்தவர் பரசுராமர். பரசு என்றால் கோடாரி, அவர் எப்போதும் வைத்திருக்கும் ஆயுதம். ஒரு நாள் ஜமதக்னி முனிவர் மனைவி மீது சந்தேகம் கொண்டு, உன் தாயை கொல் என்று மகன்களிடம் சொன்னார். மூத்த மகன்கள் அனைவரும் மறுக்க, பரசுராமர் மட்டும் தந்தை வாக்கே தெய்வ வாக்கு என்று கருதி செயல்பட்டார். முடிவில் ஜமதக்னி முனிவர் மகனின் பக்தியில் மகிழ்ந்து, உன் தாய் மீண்டும் உயிர் படட்டும் என்று ஆசீர்வதித்தார். க்ஷத்திரிய அரசர்கள் காலப்போக்கில் அகந்தை கொண்டு மக்களை துன்புறுத்தினர். அந்த நேரத்தில் பரசுராமர் தமது கோடாரியுடன் எழுந்து பூமியையே க்ஷத்திரியர்களிடமிருந்து சுத்தம் செய்தார். சீதா கல்யாணம் முடிந்த பிறகு ராமரை சந்தித்தவர் பரசுராமர்தான். நீ விஷ்ணுவின் அவதாரம் என்றால் என் வில்லை கட்டு என்று சவால் விட்டார். ராமர் அதை எளிதாக குனிந்து காட்டியதால் பரசுராமர் அதிர்ச்சியுடன் வணங்கி, இப்போது என் பணி முடிந்தது என்று மறைந்தார். அவர் மட்டும்தான் மகா பிரளயம் வரைக்கும் வாழப்போகிறார். அதனால்தான் கலியுகம் முடியும் வரை உலகில் எங்கோ மறைந்து தவம் செய்து கொண்டிருப்பார் என்று நம்பப்படுகிறது. பரசுராமரை வழிபட்டால் வீரம், கல்வி, வாக்குச்சக்தி, சவால்களை வெல்லும் ஆற்றல் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆன்மீக புரிதலில் டிவைன் சந்திரன்.